கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம நயன்தாரா நடிக்க லாஸ்டா ஓடிடியில் வந்த திரைப்படம் வந்து மூக்குத்தி அம்மன். அந்த படத்துடைய மேல் வருஷன் தான் இந்த கருப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அதுல இருந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் வெளியே எடுத்துட்டு அதுல ஒரு மேல் கேரக்டர் வச்சு அந்த ஸ்கிரிப்ட்ல சில பல வேலைகள் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை தான் இப்போதைக்கு அவர் கருப்பு அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வருடம் தீபாவளிக்கு இந்த படத்தை பிளான் பண்ணாங்க. ஆனால் தீபாவளிக்கு இந்த படம் வரலை. ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் எதுவுமே முடியலையாமா. அதனால் நாங்கள் அந்த படத்தை தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருடம் சம்மர் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சம்மருக்கு வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தீபாவளிக்கு சூர்யா சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு திரைப்படத்துடைய முதல் பாடல், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதுக்கடுத்து அந்த விஷயத்த ஆர்ஜே பாலாஜியுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாப்புல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் இந்த கருப்பு படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நாளான்னைக்கு நாளைக்கு அப்டேட் இருக்குது அப்படின்ற அப்டேட் சொல்லிட்டேன். சண்டே அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அந்த சாங் வரப்போகிற விஷயத்த இப்போது சொல்ல போகிறாங்க. நம்ம சாய் அவருடைய மியூசிக்கில் அந்த சாங் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் டியூட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். போதும் இந்த சாமி, தயவு செய்து தமிழ் சினிமாவை வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கருப்பு படத்தை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ முதல் பாடல் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது, எப்படி பண்ணி பண்ணி என்ன பண்ண போகிறானே தெரியல. ஏன்னா டியூட்டியே போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்கான். ஸோ கருப்பு என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. சூரிய ரசிகர்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா சாருக்கு தேட்டரில் ஹிட் ஆகி ஒரு படம் வந்து. இந்த படத்தை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் சாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளை மறுநாள் நம்மளுக்கு இந்த கருப்பு படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.